துபாயில் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் ஜெயம் ரவி. என்ன கைஸ், ஜெயம் ரவியை நம்பிக்கை இல்லாம சிரிச்சிட்டாரு. சோ இப்போ அவரால என்ன வாங்க முடியாதுன்னு பாத்துடலாமா? ஆஸ் ஆஃப் 2025 ஜெயம் ரவியோட நெட் வர்த் நியர்லி 70 to 90 crores இருக்கும். இப்போ ஜெயம் ரவி ரொம்ப இல்லாம ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்டா துபாய் சிலிகான் ஓஎஸ்எஸ், DLRC, துபாய் சவுத் மாதிரியான ஏரியாஸ்ல 2 crores ஆஃப்லைன் ப்ராப்பர்ட்டி வாங்குறான்னு வச்சுப்போம். ஜெனரலா ஒரு ஆஃப்லைன் ப்ராப்பர்ட்டிக்கு புக்கிங் அப்ப 10% பேமெண்ட், அதாவது ஜெயம் ரவி 20 lakhs கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ 40% பே பண்ணணும், which means 80 lakhs இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல 2 to 3 years கட்டலாம். ஃபைனலி ஹேண்ட் ஓவர் அப்ப ரிமைனிங் 50% பேமெண்ட், மீதி இருக்கிற 1 crore கொடுத்து ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கலாம். அவர் ஃபைனல் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகி அவர் பே பண்ண அமௌண்ட்ல இருந்து 50% ரிட்டர்ன் அவருக்கே வந்திருக்கும். அவர் நெட் வர்த் ஆன 70 crores-க்கு 2 to 3 லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் கூட துபாயில வாங்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன்ல மட்டும் ஜெயம் ரவி இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து 2 times earn பண்ணிருப்பாருன்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்கும்ல. இப்ப சொல்லுங்க, ஜெயம் ரவி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம்ல? சோ கமெண்ட்ஸ்ல டேக் பண்ணி போய் வாங்குங்க ப்ரோ, சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம்னு சொல்லுங்க.